ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம புரட்டாசி மாத பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்குது. 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளுக்குரிய மாதமாக எல்லாருமே கொண்டாடுறோம். அந்த பெருமாளினுடைய அருள்கடாட்சம் இருக்கும்போது நம்மளுடைய வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்யும், அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும். செல்வ வளங்களுடன் எல்லா காசு மட்டும்தான் ஒரே ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. லக்ஷ்மின் மகாலட்சுமின்னு சொல்லும் போது எல்லா ஐஸ்வர்யங்களும், குழந்தை பாக்கியம், எல்லா நலன்களும், அடுத்து உடல் நலத்தோடு எல்லா நலன்களும் பெற்று இருக்க நம்ம அந்த புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் புதனுடைய பெயர்ச்சியும் இருக்குது. 2 கட்டமாக இந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன. இந்த புரட்டாசி மாதத்துல இன்னொரு மிக விசேஷமான ஒரு திருநாள் பாத்தீங்கன்னா மாலயபட்சம். மாலயபட்சம்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன மேடம் அப்படின்னு கேட்கும்போது, மகாலயபட்சம்ன்றது பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, கர்மாக்களை யாராவது தவற விட்டுருந்தாங்கன்னா, அதாவது அம்மா அப்பா இறந்திருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி இறந்திருப்பாங்க, நமக்கு அவங்களுடைய காரியங்களையோ இல்ல அவங்களுடைய கடமைகளையோ செய்ய தவற விட்டுருந்தோம்னா இந்த மகாலயபட்சத்துல நம்ம அந்த 15 நாள் வரக்கூடிய அந்த திதியில செய்யும் போது அதற்குண்டான தோஷ நிவர்த்திகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல அந்த மாலையபட்சம் முன்னோர்களினுடைய கர்மாக்கள் தீரக்கூடிய அந்த நாட்கள் கழிந்த உடனேயே அடுத்து அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் கொண்டாடப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி ஆரம்பமாகிறது. இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகுது. 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது இது கிரகணமாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கிரகணம் நம்ம எதுக்கு பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா கோள்கள் மூலமாக அந்த 2 கிரகங்களும் கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது இந்த அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இன்று எப்போதுமே நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கும் போது அமாவாசையில தான் ஆரம்பிப்போம். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தோட ஆரம்பிக்கிறதுனால நீங்க மறுநாள் பிரதமை அன்னைக்கு அந்த பிரதமை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை பொழுதுல 6 மணிக்கு மேலேயோ இல்ல 8 மணிக்கு மேலேயோ ஒரு கலசத்தை மாத்திரம் வச்சு உங்க வீட்டுல அந்த நவராத்திரியான ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷத்தை நீங்க உங்க வீட்டுல ஆரம்பிக்கலாம். இந்த நவராத்திரி எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவராத்திரி ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் தேதி விஜயதசமியோட அந்த நவராத்திரி ஆகப்பட்டது முடிவுக்கு வருது. அடுத்து திரும்ப இந்த மாதத்துல இன்னும் ஒரு சிறப்பு ஒரு பூஜை பண்றதுக்கு உகந்த நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி 2 நாட்களாக வருது. 17 9ஆவது மாதமும் அடுத்து 17 அக்டோபர் மாதமும் 2 நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்திலேயே வருது. அதிகமான கடன் இருப்பவர்களோ எல்லா ராசி என்பவர்களும் அதிகமான கடன் இருக்கு, அதிகமான தடைகள் தாமதங்கள் இருக்கு, குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் தொந்தரவுல இருந்து விலகுவதற்கும் உங்களுடைய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி ஆகுவதற்கும் உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத கிரக அடைவுகள் பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரத்தோட இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் பகவான், 10ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது. இந்த கிரகங்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள். இந்த கிரக அடைவுகள் மூலமாக தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா புரட்டாசி மாதம் சொன்னாலே அந்த பெருமாளினுடைய மாதம், மகாலட்சுமியை வாசம் செய்யக்கூடிய மாதம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அசைவ உணவு உண்ணாமல் விரதம் இருந்து அந்த பெருமாளுக்கு பூஜை செய்பவர்களாகவும், அடுத்து இந்த மாதத்துலதான் நவராத்திரி ஆரம்பிக்குது. அதனால அந்த மாதத்துல அந்த அம்பாளனுடைய மாதமாகவும் சில பேர் அந்த பித்ரு கடன்களை தீர்க்க இந்த 3
விசேஷங்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதமாக வர்றதுனால இந்த தனுசு ராசி அன்பர்கள், ஏன்னா இவர்கள் நேர்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே பாத்தீங்கன்னா நேர்மையாகவே வாழ்ந்து நேர்மையினால மிகவும் அவதிப்படுபவர்களாக தான் இருப்பாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த 3ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனாலும் 10ஆம் இடத்துல இந்த ராசி அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சில மறைமுகமான ஒரு செலவுகளை இந்த குரு பகவான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுத்தாலும் அந்த செலவுகள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த புரட்டாசி மாசம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதத்துல அதாவது தனுசு ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன், அந்த 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாகவும் அடுத்த தொழில் சம்பந்தமாகவும் நிறைய ஒரு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த 10ஆம் இடத்து அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் ஆகட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு அந்த 10, 12, 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது இந்த காலகட்டத்துல தொழில் சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா 7.5 சனியின் பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ ஒரு ஃபாஸ்டா அந்த 7.5 சனி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எத்தனையோ வருடங்கள் சேமிப்பு, எத்தனையோ வருடங்கள் உழைப்பு, இது எல்லாத்தையுமே கரைச்சு போயிடுச்சோ அந்த அளவிற்கு ஃபாஸ்டா உங்களுக்கு எல்லாமே சேருமா, விரைவாக நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்க முடியுமானா அது ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. எந்த அளவிற்கு நீங்க எல்லாத்தையுமே இழந்தீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக, ஒவ்வொரு மாதமாக, ஒவ்வொரு காலமாக, ஒவ்வொரு மணித்துளியாக தான் நீங்க திரும்பியும் அதை உழைத்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்களே. இது என்னதான் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசியில பாத்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ வழிபாடு அதிகமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தன்னுடைய போராட்டத்திற்கு ஏதாவது ஒரு துணை வேணும் இல்லையா. இந்த கலியுகத்துல உறவினர்களோ நண்பர்களோ யாருமே ஒரு துணைக்கு இல்லாத ஒரு காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய தெய்வத்தை மட்டுமே ஒரு பலமாக நினைத்து அந்த தெய்வ பலத்தினுடைய ஒரு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள்னா இந்த தனுசு ராசி என்பர்கள். நிறைய தனுசு ராசி என்பர்கள் கணவன் மனைவி இடையே நிறைய பிரச்சனைகள், எவ்வளவோ ஒரு துன்பங்களிலிருந்து அவர்கள் வெளியில வந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த தொழில்ல இருந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணியாச்சு. ஆனா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா நீங்க தனுசு ராசி அன்பர்கள் தான். ஏன்னா உங்களுக்கு உண்டான அந்த காயங்கள் ஒரு வடுவாகவே மாறிடுச்சு. என்ன எவ்வளோ ஒரு மருந்து கொடுத்து ஆற்றினாலும் அந்த ரணமாகப்பட்டது ஒரு ஆறாத ஒன்றாதான் இருக்குது. ஏன்னா நீங்க ஏமாறப்பட்டுட்டீங்க, உங்க குடும்பம் மூலமாக ஏமாறப்பட்டுட்டீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய துணைவர் மூலமாக, உங்களுடைய கலத்திரம் மூலமாக, உங்களுடைய நண்பர் மூலமாக, உங்களுடைய உறவினர்கள் மூலமாக, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னை சார்ந்தவர்கள் மூலமாக ஏமாறப்பட்டதுனால அந்த ரணமாகப்பட்டது ஒரு ஆறாத ஒரு வடுவாக தான் இருக்குதே ஒழிய இதை நிவர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நிவர்த்தி ஆகாத ஒரு வடுவாகவே தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது இவர்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மன நிம்மதி இல்லாம தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், தான் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைமையே தெரியாம இருந்துட்டு இருக்கிறீங்க. சில பேர் வெளிநாட்டுல நிறைய சம்பாதிக்கிறீங்க, கை நிறைய பணம் இருக்கு, குடும்பம் குழந்தைகள் எல்லாமே இருக்கு, ஆனா அந்த ஒரு மன நிம்மதின்றது இல்லை. அந்த மன நிம்மதி எங்க கிடைக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடுலதான் அந்த மன நிம்மதின்றது இருக்க போகுது. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி. எப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கும்பாபிஷேகம் 12 வருடத்திற்கு ஒரு முறை செய்து அந்த கோயிலினுடைய அந்த ஒரு கருவறையை உயிர்கெழுக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய மனம் என்ற ஒரு கடவுளை அந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் செய்யற மாதிரி தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதாவது நீங்க சொத்து வாங்கின இடத்துல பிரச்சனைகள், நான் அந்த முழுவதுமாக உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த மனதை போட்டு ரணப்படுத்துற மாதிரி இருக்கும்.
சில பேருக்கு அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை சொன்னாலே தனுசு ராசி அன்பர்கள், மேடம் எங்களுக்கு அதாவது அந்த பிரச்சனையிலிருந்து நாங்களே வெளியில வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம், நீங்களும் திரும்ப ஞாபகப்படுத்திட்டீங்க, எங்களால அந்த இதை வடுவ ஆற்றவே முடியல அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அதனால சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சொத்துக்கள் வாங்கினதுனால நிறைய பிரச்சனைகள், அந்த சொத்து என்னைக்கு கையில வந்ததோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவருடைய தொழில் போயிருக்கும், இல்ல வேலை இழந்திருப்பாரு, இல்ல அதுல இருந்து ஒரு இடமாற்றம் வாங்கியிருப்பீங்க, அந்த சொத்துக்களை பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சில பேர் சொத்து வாங்கி அதை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை, என்னைக்கோ வாங்கி போட்ட சொத்துனால இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படும் போது அதை விற்கலாம் பார்த்தா அதுவும் ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த சொத்தும் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தனுசு ராசி அன்பர்கள் தவிச்சிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக அந்த ஒரு ஏமாற்றப்பட்ட நபர்களாகவே தான் இருப்பீங்க. அதாவது வெளிநபர்கள் மூலமாக ஏமாறப்பட்டிருப்பீங்க. அதை உங்களால குடும்பத்திலயும் சொல்ல முடியல, அடுத்து வெளியிலயும் உங்க நண்பர்களோட ஒரு கலந்துரையாட முடியல, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் பல இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க. அதுலயும் இந்த தனுசு ராசியில பாத்தீங்கன்னா மூல நட்சத்திர அன்பர்கள் மிகவும் கடனில் இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. எங்க வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை, அடுத்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பிழைச்சிக்கலாம்னா அதுக்கும் ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி இருக்கக்கூடிய இந்த மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு நீங்க எங்கெங்கெல்லாம் முயற்சி செய்றீங்களோ அது எல்லாமே சாதகமாக அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். பூராட நட்சத்திர அன்பர்கள், தனுசு ராசியில இருக்கக்கூடிய அந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் கையில பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா உங்களால அந்த ஒரு வீண் விரைய செலவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏமாந்துடுறீங்க, அந்த மாதிரி தான் செய்றீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு பணம் சேரும் போது எங்கேயோ கொண்டு நம்ம அந்த ஒரு இடத்துல முதலீடு பண்றோம் அப்படின்னு பண்றீங்க, ஆனா அது திரும்ப வராத ஒரு பணமாக தான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்குது. அடுத்து உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் இவர்களுக்கு எதிரியாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே இவர்களை ஒரு திறமைசாலியாக ஒரு போற்றப்படும் ஒரு நேரமாக இருக்க போகுது. யார் யார்கிட்டெல்லாம் அவமானப்பட்டீங்களோ உத்திராட நட்சத்திர அன்பர்கள், நிறைய விபத்துக்களை சந்திச்சிருக்கீங்க, நிறைய ஒரு மாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க, நிறைய பேர்கிட்ட அவமானம் அசிங்கங்களை சந்திச்சிருக்கீங்க, இதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல தனுசு ராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ராமானுஜரை வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு அந்த ராமானுஜர்ன்ற அந்த குருவை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து மிக விரைவாக இந்த புரட்டாசி மாதம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து நீங்க விரைவாக வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம் தான் இந்த புரட்டாசி மாதம். அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் தீருதோ இல்லையோ அதுல இருந்து அந்த மனமாகப்பட்டது பக்குவப்பட்டு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஒவ்வொரு தெய்வ வழிபாடும் இருக்க போகுது. அதனால நீங்க தனுசு ராசி என்பவர்கள் எந்த அளவிற்கு அந்த ராமானுஜ வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய அந்த மனக்குழப்பங்கள் தீர்ந்து எல்லாமே ஒரு சாதகமாக முடிவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.